வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை நேற்று சந்தித்த நிலையில் நடவடிக்கை. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக செங்கோட்டையன் நாளை விளக்கம். அதிமுக அலுவலகத்திற்கு சென்று விரிவாக பதில் அளிப்பதாக செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாடு, பீகார் மக்களிடையே பகையை உருவாக்க பிரதமர் முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் அரசியலுக்காக தமிழர் மீது பாஜகவினர் வன்மம் காட்டுவதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதாக பிரதமர் மோடி கூறுவதற்கு ஆதாரம் உள்ளதா? தனது கருத்திற்காக பிரதமர் மன்னிப்பு கேட்க பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பிரதமர் மோடிக்கு கைவந்த கலை என RS பாரதி கண்டனம். பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்து வருவதாகவும் விளக்கம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 3ஆம் தேதியில் இருந்து மீண்டும் மழை தொடங்கும் என அறிவிப்பு. விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தீவிரம். கூட்டம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் சாலையை அளவிட்டு ஆய்வு. ஒரு விசாரணை அமைப்பு மாநில காவல்துறைக்கு உத்தரவிட எப்படி கோர முடியும் என அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. தகவல் அனுப்பி வழக்கு பதிய தமிழ்நாடு காவல்துறை போஸ்ட் மாஸ்டர் அல்ல என அரசு தரப்பு வாதம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தனியார் பல்கலைக்கழக திருத்தச் சட்ட மசோதாவை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு அரசு. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய வட மாநில தொழிலாளர்கள். பீகார் தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு பயணம். அமெரிக்காவுக்கு வெளியே அமைகிறது அடுத்த தலைமுறை என்ஜின் தொழிற்சாலை. தமிழ்நாட்டில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க ஃபோர்ட் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கொரட்டூர் ஏரியில் ஆயில் மற்றும் கழிவுநீர் கலப்பு தடுத்து நிறுத்தம். சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 4 மாத இடைவெளியில் 2 முறை உயர்த்துவதுதான் இரட்டை என்ஜின் ஆட்சியா என எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். கல்லூரி மாணவர்களுக்கு முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை வழங்க திட்டம். HP, டெல், ஏசர் நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டை பின்பற்றி பீகாரில் காலை உணவு திட்டம் கொண்டுவர பாஜக வாக்குறுதி. 26 வினாடிகளில் முடிந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியீடு. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு சித்தூர் மேயர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்ட வழக்கு. 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து சித்தூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி தோல்வி. மெல்பர்னில் நடைபெற்ற போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி. தமிழர்களை விமர்சித்துள்ள பிரதமர் மோடி தனது பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் குறித்து விமர்சனம் செய்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரைச் சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். மோடியின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து இதுபோன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கண்டனம் தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின், இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்குவது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தேர்தலில் தமிழர்கள் குறித்து விமர்சனம் செய்த பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக கூறிய பிரதமர் மோடி ஆதாரம் இருந்தால் வெளியிடட்டும் என திமுக சவால் விடுத்துள்ள நிலையில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ், விசிக இடதுசாரி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ அதேபோல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி மு.க.ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் இவர் பிரித்தாள்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான யுக்திகளை கையாண்டு இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். பீகாரியெல்லாம் நாங்கள் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறோம், தமிழர்களாக மாறியிருக்கிறோம், தமிழ்நாடு எங்களுக்கு பிடித்திருக்கிறது, பீகாரில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று தான் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறோம், தமிழ்நாடு மண்ணு தான் எங்களுக்கு சோறு போடுகிறது என்று பல பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற பிரதமர் இப்படி சொல்வது வேதனை அளிக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் இப்படி அவர் மோசமான நிலையில் விமர்சித்திருக்கிறார். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பீகார் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலத்தவர் ஏராளமானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் கோவை, திருப்பூர், சென்னை போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இவ்வளவு பெரிய அண்டப்புழுகை, ஆகாசப்புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது. பீகார் மாநில மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய வகையில், ஒரு இன பகைமையை உருவாக்கக்கூடிய வகையில் பிரதமர் பேசியிருப்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. இத்தகைய வெறுப்பு பேச்சுக்கள் பேசுவது என்பது தேர்தல் சட்டப்படி மிக கடுமையான குற்றம். ஆகவே தேர்தல் ஆணையம் பிரதமர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இந்த தொழிலாளிகள் மத்தியில் பூரா ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வடிகட்டிய பொய்யை பிரதமர் அவர்கள் இப்படி தெரிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அமைதியின் தொட்டில் தமிழ்நாடு, அந்த தொட்டிலை உடைக்க பார்க்கிறார் நாட்டின் பிரதமர். அவரது உரை தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கே பேராபத்து, கூட்டி சைவுக்கு பேராபத்து. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் எவ்வாறு பேசினார்? ஒரிசாவின் புகழ்வாய்ந்த ஒரு ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசினார். இது உள்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சல்ல. இதெல்லாம் அவர்களின் உயரம், அரசியல் உயரம் மிக மிக குறுகி இருக்கிறது, சிறிதாக இருப்பதை தான் காட்டுகிறது. அதுபோன்ற அரசியல் பாடங்களை
ஆளுநருக்கு மட்டுமல்ல பிரதமருக்கும் சொல்லித் தருகிற பூமியாக தமிழ்நாடு இருக்கும், உள்துறை அமைச்சருக்கு சொல்லித் தருகிற பூமியாக தமிழ்நாடு இருக்கும். எனவே பிரதமர் பேசியதில் எந்த உண்மையும் இல்லை. பாஜகக்காரர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு விரோதிகள்ங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கார் பிரதமர் மோடி. ஒரிசா தேர்தலையும் தமிழ்நாட்டுக்காரர் திட்டார், பீகார் தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு திட்டார். இதற்கு பாஜகக்காரர்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற பாஜகக்காரர்கள், அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது என்பது அவர்களுடைய டிஎன்ஏல இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரிவு செஞ்சாதான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், பிரிச்சாதான் ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக எதை கூட செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள். அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி அதை செய்கிறார். இது கண்டனத்துக்குரிய. தமிழ்நாட்டில் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியுடன் பணிபுரிந்து வருவதாக பீகார் மாநில தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி கூறியதற்கும் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இப்போ இங்கே ஊர் தமிழ்நாடு தான் ஊரில் வந்துருக்குது, 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சந்தோஷமாக இருக்கிறான், மரியாதை என்ன எல்லாமே நல்லா கொடுக்குறான், சம்பளம் சொல்கிறத சம்பளம் கொடுக்குறான், நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் ஜவுளிக்கரில். அங்கே நம்மளுக்கே தெரிஞ்சு ஒரு பிரச்சனை இங்கே இல்லை. அப்புறம் சம்பளம் நல்லா கொடுத்துறான். இப்போ தங்குறக்கு இதுக்கு இல்லை நம்மன்னு பார்க்க வேண்டியதான், அண்ணா தம்பி மாதிரி எல்லாம் பார்த்துக்குறான். எந்த மாதிரி பிரச்சனை இங்கே இல்லை. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஆனெஸ்டி ஜெனுனிட்டி எங்கேயுமே இல்லை. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் வந்து நிறையா ஊருக்கு போகிறோம், நம்ம வந்து மார்க்கெட்டிங் லைனுக்கே போவோம், மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாடு மாதிரி நாடு நான் பார்க்கவே இல்லையே. மக்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நமக்கு ரொம்ப அனுப்பு கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தமிழ்நாட்டில். இங்கெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்கார் ஹிந்திக்கார் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே எல்லாம் நான் எங்கள் சொந்த ஊரில் நான் சேஃப்டியாக இருக்கிறேன், அந்த மாதிரி நான் இங்கே சேஃப்டியாக இருக்கேன் சார். இங்கே எல்லா தமிழ்காரும் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது. நம்ம வாக்கிங்க்கு போனோம், அங்கேயும் கிரவுண்டில் நிறையா பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பேசுவார். நம்ம ஒரே ஊர் மாதிரி இருப்பேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா தம்பி மாதிரி இருக்குது. அதான் நல்லா தான் இருக்கிறால, எல்லா குழந்தைகள்லாம் படிக்கிறால, எல்லாம் நல்லா தான் இருக்கிறால, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சேஃப் சார். இன்னும் எங்கே தான் 14 வருஷம் வேலை ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் சேஃப். இங்கே இந்த கம்பெனியில் கோயம்புத்தூரில் 10 மாதம் ஆயிடுச்சு, அந்த வேலை ரெடி பண்ணி எல்லாம் சேஃப் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.